ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிப்புக்காக கிளம்பிட்டேன். அது தெரியுது. அது எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊட்டி போகிறேன். நமக்கு இங்கே ஊட்டி 92 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போது நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். தென் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் ஆக்டிவாக இருப்பேன். இன்ஸ்டா ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாலத்தை கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் போகிறதுக்கான பாலம் இது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. இப்போது நாங்கள் காரமடையில் இருக்கோம். இங்கிருந்து கோத்தகிரி 33 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஊட்டி 51 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு குன்னூர் போய் ஊட்டி போகிறோம். நீங்கள் கோத்தகிரி வழியாகவும் ஊட்டி போகலாம். ஆனால் நம்ம குன்னூர் வழியாக போயிட்டு கோத்தகிரி வழியாக இறங்க போகிறோம். இப்போ நம்ம பர்லியார் கிட்ட ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஊட்டி இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ். முன்னாடி போகிற காரில் 2 குட்டீஸ் டாட்டா சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. நான் அவங்க கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வந்துட்டுருந்தேன். இப்போது நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். மார்னிங் சாப்பிடவே இல்லைல்ல, அதனால நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். போகிறப்போ இந்த டாய் ட்ரெயின் பார்த்தேன். எத்தனை பேருக்கு டாய் ட்ரெயினில் போனோம் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப மாதம் அப்படின்னு சொல்லலாம். நான் டிக்கெட் புக் பண்ணி அது கேன்சல்லாம் கூட ஆச்சு. நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ரோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு வடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். அன்றைக்கி கிளைமேட் பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதே நான் சொல்லலைல்ல. இப்போ நம்ம குன்னூரில் இருக்கோம். டால்ஃபின் நோஸ் போகிறோம் ஃபர்ஸ்ட். அதோட வே தான் இது. பயங்கரமான அமேசிங்கான ஒரு வியூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ரூட்டில் போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வேணும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயும் நிறையா பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரமான பிளேஸாக இருக்கும். நீங்கள் இங்கே எவ்வளோ ஃபோட்டோஸ் எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக கேம் கொண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கிளைமேட் செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கிளைமேட். இதை தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ நானும் இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் நான் என்னோடய இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவேன். ஒரு 1-2 பிக்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இந்த மாதிரி நாங்கள் நிறைய பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு போகிறதுக்கு. உங்களுக்கு பைக் ட்ராவல் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி ரோட் ட்ராவல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வேலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இப்போவே கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்னும் மான்சூன்லலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் மான்சூன்லேயும் வருவேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செமையாக இருந்துச்சு அன்றைக்கான கிளைமேட். ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் எங்களுக்கு தெரியல. ஸோ செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு டிராஃபிக்கும் கிடையாது. பட் போன பிளேசஸ்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நம்ம ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுப்பேன். மேபி ஊட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுப்பேன். இன்றைக்கி ரோடு பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எஸ், என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை வேர்ட்ஸால் அவ்வளோவா சொல்லிட முடியாது. உங்களுக்கு கேமில் எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரில. பட் த ரூட் வாஸ் அமேசிங். ஆஸ் ஐ செட், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றனால இப்போ ஒரு குட்டி வாட்டர் பிளேஸ் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் கேமராவோட நின்றுட்டுருக்காருல, அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா எடுத்து கொடுப்பாரு. ஓகே, இங்கே ஒரு வாட்டர் ஃபால் தெரியுதா? நான் ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு தெரில. பட் நல்லாயிருக்கு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, லுக் த கிளைமேட்.
அமேசிங்காக இருந்துச்சு. இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப வந்து சொன்ன மாதிரி வெயிலும் கிடையாது, ரொம்ப குளிரும் கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. இங்கே போகிற ரூட்டும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது எந்த ரூட் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். நம்ம ரூட்கே அந்த பிளேஸ்க்கே வந்து ரீச் ஆகிட்டோம். எஸ், டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் இருக்குது. நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த வியூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டால்ஃபின் நோஸ் வந்து போகிறேன். எனக்கு இந்த வியூ ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் இங்கே நின்று நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். நம்ம இந்த வாட்டர் ஃபால் வந்து அங்கே பார்த்தோம்ல, அதே வாட்டர் ஃபால் தான் வந்து இதுவும். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போகலாம். இங்கே வந்து உள்ளே போகிறப்பவே வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பைக்குக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேவும் வந்து பயங்கர அமேசிங்காக இருக்கும். இங்கேயும் நான் நின்று நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ரோடு ரொம்ப காலியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாரும் இல்லாதப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். முன்னாடியும் ஆள் போயிட்டு இருந்தாங்க, பின்னாடியும் வந்து ஆள் போயிட்டு இருந்தாங்க. பட் யாரும் இல்லாமல் எடுக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கும்ல, அதனால எடுத்தேன். இந்த வேவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரீஸை பார்த்துட்டே நம்ம வந்து சாங் கேட்டு போகிறது வந்து வேறு லெவலான ஒரு வைப்பாக இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது எங்கே அப்படின்னா லேம்ப்ஸ் ராக் தான் வந்திருக்கோம் செகண்ட் பிளேஸ். எஸ், இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது. இப்போ போய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவோம். இங்கேயும் உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபீ அப்படின்றது. நீங்கள் கேம் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோனில் உங்களுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 kilometers வந்து நம்ம ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேவும் இந்த பிளேஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மேலே போய் தான் வந்து இதோட வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் ஹாஃப் பொன்னி போட்டிருந்தேன் அப்படின்றனால தலையை ஆட்டி ஆட்டி நடந்துட்டு இருந்தேன். அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? போனி டெயிலோ இல்லை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தோன்னா நம்ம நடக்கிறப்போ அந்த ஹேர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அது நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ எஸ், இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் வியூ. இங்கேயும் நான் நின்று நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். சேம் ஆஸ் ஐ போஸ்ட் இட் இன் த இன்ஸ்டாகிராம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது குன்னூரில் இருக்க இந்தியன் பேக்கரி வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து சாக்லேட்ஸும் வர்க்கியும் வந்து வாங்குறதுக்காக. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக கூட வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே நாங்கள் வந்து சாக்லேட் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் வர்க்கி வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக வந்து ஊட்டி கிளம்பிட்டோம். ஊட்டி எதுக்காக போகிறோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்க இந்த மோடிஸ் பேக்கரிக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே ஹாட் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ அதை குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு ஹாட் சாக்லேட் வந்து 100 rupees. இங்கே வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. நான் வந்து இப்போ ஹேசல்நட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடியும் நான் வந்து ஒரு டைம் கிளாசிக் ஹாட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து கிளாசிக் தான் வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஹேசல்நட் கொஞ்சம் சாக்லேட்டியாக வந்து தோணுச்சு. ஸோ எஸ், இப்போது நாங்கள் வந்து ஹாட் சாக்லேட் குடிச்சிட்ருக்கோம். எனக்கு ஹாட் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தோம் இன்றைக்கி. ஸோ எஸ், ஹாட் சாக்லேட் குடித்ததுக்கப்புறம் பெருசாக எதுவும் நாங்கள் அங்கே பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே கிளம்பிட்டோம். நாங்கள் ஊட்டி ரீச் ஆகிறப்போ ஐ திங்க் டைம் 3:30 சம்திங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டீக்காகவே வந்து நிறையா பேர் ஊட்டி போவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன்றனால நான் ஹாட் சாக்லேட்காக போயிருந்தேன். நீங்கள் எப்படி அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.